வணக்கம் உறவுகளே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லார் வாழ்க்கையிலயும் அமைதியும், நிம்மதியும் கிடைக்கட்டும்னு நான் இறைவன வேண்டிக்கிறேன். இதுவரைக்கும் பார்ட் 12 பார்த்துருக்கோம். இனி பார்ட் 13 பார்க்கலாமா? பார்ட் 12ல லாஸ்ட்டா என்ன பண்ணோம்? சந்துருவுக்கும், வர்த்தினிக்கும் தான் கல்யாணம்ங்கிறத ஒரு முடிவு பண்ணாங்க. அத கேட்டு ஜான் ரொம்ப ஃபீல் பண்ணாரு. அந்த ஃபீல கம்ஃபோர்ட் பண்றதுக்காக வர்த்தினியும், அ ஜானோட அப்பாவும் நெறைய முயற்சி பண்ணாங்க. ஒரு அப்பா, பையன் தன் பையன்கிட்ட அதிகமா பேசலனாலும், தன் பையனோட உணர்வுகள அதிகமா மதிக்கிற அந்த அப்பா, தன் பையனோட லவ் ஃபெயிலியர அவரு புரிஞ்சுக்கிறாரு. ஸோ, அவனுக்கு மனம் விட்டு பேச ஆறுதலா அவர் தோள் கொடுக்குறாரு. ஆனா, இது கதையில தாங்க. நிஜத்துலலாம் அப்பா கிட்ட போய் லைஃப் ஃபெயில்லாம் சொல்லிறாதீங்க. ஃபெயிலியர்ன்னு தெரிஞ்சா, "ஏன்டா நீ லவ்வாடா பண்ணன்னு" சொல்லி தோல உரிச்சு போடுவாங்க. பார்த்துக்கோங்க. இதெல்லாம் கற்பனை மட்டும் தாங்க. நிஜத்துல ரொம்ப ரேரா தான் நடக்கும் அந்த மாரிலாம். சரி வா கதைக்குள்ள போகலாமா? வர்த்தனிக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி வேற ஒரு நாடகத்துல நடிக்க போயிருந்தாங்க. ஸோ, அது ஒரு இங்கிலீஷ் ட்ராமா. அது ஒரு பிரின்ஸோட லவ் ஸ்டோரி. அந்த ஸ்டோரியக்கு நல்லா பிராக்டிஸ் பண்ணி 2 பேரும் அதுக்கு ஏத்த மாரி பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிட்டு இருந்தாங்க. சரி அதுக்கு தேவையான காஸ்டியூம்ஸ் வாங்கலான்னு கிளம்பும்போது, அந்த டீமோட கிளம்புனாங்க. பட் வந்து ஜான் இல்ல. எனக்கு என்ன வேணுமோ அது இங்க வாங்கிக்கலாம். உனக்கான ட்ரெஸ் வந்து ஜெர்மனிலேருந்து தான் வரும். என்னோட ஃப்ரெண்ட் உனக்கு கொண்டுட்டு வர்றாரு. உனக்கு தேவையான ஒவ்வொரு விஷயமும் நான் பார்த்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா நாளைக்கு இங்க வந்துரும். அவர் ஆல்ரெடி கிளம்பிட்டாரு அப்படின்னு சொன்னா. அவளுக்கு ரொம்ப ஆச்சரியம். எதுக்கு இவ்ளோ பண்ற? இங்கேயே வாங்கிக்கலாம்ல அப்படி. இல்ல. இது உனக்கானது. எல்லாமே பெஸ்ட்டா தான் இருக்கணும். அப்படின்னு சொல்லி ஜான் எல்லாமே கொண்டு வர சொன்னாரு. ஏன்னா ஜானுக்கு தெரியும். நிஜத்துல அவர் லைஃப்ல இந்த மாரி ஒரு வெட்டிங் நடக்காது. அதுவும் வர்தினி கூட சுத்தமா நடக்கவே நடக்காது. இது வெறும் கதையா இருந்தாலும் சரி, அது வந்து உண்மையா நான் ஃபீல் பண்றேன். அவ கூட இருக்க இந்த பொய்யான நிமிஷங்கள் கூட, இது எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய வாய்ப்பாவும், வரமாவும் தான் நான் கிடைக்கிறேன். அத நான் முழுசா பயன்படுத்திக்கிறேன். இது வந்து இத நான் தப்பா நினைக்கல. இவள நான் எந்த விதத்திலும் ப்ளேம் பண்ணல. இது என்னோட வாய்ப்ப நான் பயன்படுத்திக்கிறேன். அப்படின்னு அவர் ஜான் வந்து மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருந்தாரு. அந்த டிராமா நடக்கக்கூடிய நாளும் வந்தது. தன்னோட மனசுல என்னெல்லாம் நினைச்சாரோ, அவகிட்ட தன்னோட காதல எப்படிலாம் வெளிப்படுத்தணும்னு நினைச்சாரோ, அதை எல்லாத்தையும் அந்த டிராமா மூலமா ஃபீல் பண்ணாரு. ஃபீல் பண்ணி சொல்ல வச்சாரு. அவரும் சொன்னாரு. அந்த டிராமா ரொம்ப அழகா போயிட்டு இருந்தது. அதே மாரி அந்த வெட்டிங் ரொம்ப அழகாவே நடந்தது. அவர் சொன்ன வார்த்தைகள், "நீ எப்பவும் என் கூடவே, என் பக்கத்திலே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா, நீ என் கூட இருக்கேங்கிற உணர்வே எனக்கு போதுமானது. இந்த மொத்த வாழ்க்கை நான் ரொம்ப சந்தோஷமா நான் வாழ்ந்துருவேன்." அப்படின்னு சொன்னாரு. அங்க நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வையும் ஜானோட ஃப்ரெண்ட் மைக்கேல் ஃபோட்டோ எடுத்துட்டே இருந்தாரு. ஒவ்வொரு சீனையும் வீடியோ எடுத்து அது அழகா ஜானுக்கு மறக்க முடியாத ஒரு மெமரியா உருவாக்கி குடுத்துட்டு இருந்தாரு. அப்படி எடுத்துக்கும்போது லாஸ்ட் அந்த மேரேஜ்ங்கிற ஒரு சீன் வந்தது. அந்த அவ்ளோ ஃபீல் பண்ணி, அவ்ளோ ரியலிஸ்டிக்கா ஜான் நடிச்சாரு. அத வர்த்தினியாலும் உணர முடிஞ்சது. வர்த்தினிக்கும் அவ்ளோ ஜானுக்கு ஈக்குவலா நடிச்சாங்க. 2 பேரும் அந்த நாடகத்த ரொம்ப நல்லபடியா நடிச்சிருந்தனால, நெறையா கிளாப்ஸ் அவங்களுக்கு கிடைச்சது. இது ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருந்தது அந்த நாடகம். கடைசில அந்த மேரேஜ் சீன் ரொம்ப அழகாவே நடந்தது. எல்லாரும் எந்திரிச்சு கிளாப் பண்ற மாதிரி இருந்தது அந்த சீன். அவ்ளோ அழகா. ஜான் ஜான் சொல்றாரு, "என்னோட வாழ்க்கையில எல்லா நேரத்திலயும் உன்னோட சுக, துக்கம் எல்லாத்துலயும் உன் கூடவே இருப்பேன். உனக்கு நேரா இல்லைனாலும் நான் மறைமுகமா இருந்து உனக்கு உதவி செய்வேன். எல்லா விதத்திலயும் உனக்கு நான் துணையா இருப்பேன். நீ என்ன விரும்பினாலும் விரும்பாட்டியும் நான் எப்பவும் உன் கூடவே இருப்பேன்." அப்படின்னு சொன்னாரு. ஆனா அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாமும் ஒவ்வொன்றும் உண்மையான வார்த்தைகள். ஏன்னா டிராமா பேசும்போது, அவர் பிராக்டிஸ் பண்ணும்போது அதுல இருந்த வார்த்தைகள் வேற. ஆனா இப்போ அந்த டிராமால அவர் பேசின வார்த்தைகள் எல்லாமே வேற. அத வர்த்தினியால நல்லாவே உணர முடிஞ்சு அதுக்கு ஈக்குவலா வர்த்தினியும் நடிச்சாங்க.
அந்த 2 பேருமே ரிங் மாத்திக்க கூடிய தருணம் வந்துச்சு. ஜான் வர்த்தினிக்காக ஒரு டைமண்ட் ரிங்கை பரிசு கொடுத்தாரு. அதில் க்ரீன் கலர் ஒரு ஸ்டோனும் அதில் இருந்தது. அதை பார்த்ததும் வர்த்தினிக்கு அவ்வளோ அளவு பெரிய சந்தோஷம். இந்த ரிங் அவளுக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி வர்த்தினியும் ஜானுக்காக ஒரு கோல்டு ரிங் தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணான். அவளாலே ஜானோட கையில் மாட்டினான். அதே மாதிரி ஜானும் வர்த்தினிக்கும் மாட்டினாரு. அது மட்டும் இல்லாமல் ஜான் அந்த இடத்துல அந்த சீன்லேயே இல்லை. பட் ஜான் வர்த்தினியோட ஃபோர்கட்டில் கிஸ் பண்ணார். அதில் அவ்வளோ பெயினும் அவ்வளவு சந்தோஷமும் நிறைஞ்சிருந்தது. அப்போது அந்த ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸை பார்த்தாங்க எல்லாருமே கிளாப் பண்ணி ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அந்த ஜானும் வர்த்தினியும் மேடையை விட்டு கீழே இறங்கி வந்தாங்க. அதுக்கப்புறம் ஜான் வர்த்தினி கிட்ட சாரி அப்படின்னு சொன்ன. அதுக்கு வர்த்தினி பரவாயில்ல, ஐ வில் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொன்னான். அப்புறம் வர்த்தினி இந்த ரிங்கை கலட்டி கொடுக்க போனா, இது பார்க்கவே தெரியுது ரொம்ப எக்ஸ்பென்சிவானதுன்னு, எனக்கு இது வேண்டாம், ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆனது அப்படின்னு சொன்னான். அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப ஓல்டு, ரொம்ப பழமையானதும் கூட. இது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ரொம்ப ஸ்பெஷலான ஒன்றா இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். அதை நீ எனக்கு உங்கள் அம்மாவோட பெர்மிஷன் இல்லாமல் கொடுக்கறது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொன்னான். அதுக்கு ஜான் சொன்னான், இல்லை, இதை நான் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி, நான் இந்தியா வர்றதுக்கு முன்னாடி நான் ரொம்ப சந்தோஷமாக போய் என்னோட பாட்டியை பார்த்தேன். என் பாட்டி என்னப்பா இவ்வளோ சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு நான் சொன்னேன், அப்பா பாட்டி, நான் 10 வருஷத்துக்கு அப்புறம் நான் வர்த்தினியை மீட் பண்ண போகிறேன். அவளுக்கு ரொம்ப வேல்யூபிளான கிஃப்ட் கொடுக்கணும், ஆனால் என்ன கொடுக்குறதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னேன். அவள் ரொம்ப தொழில் மேலே அதிக பிடிப்புள்ளவ, உங்களை மாதிரி ஒரு பிஸ்னஸ் உமனே ஆகணும்னு ஆசைப்படுறவ அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் என் பாட்டி இதை கொடுத்தாங்க. இந்த ரிங் ரொம்ப ரொம்ப வருஷமாக நான் பத்திரமா வச்சுருக்கேன். இன்ன வரைக்கும் என்னோட பிஸ்னஸ் ஃபீல்டில் நான் ஹிட்டாக இருக்கிறதுக்கு இது ஒரு லக்கியஸ்ட் ரிங்குன்னு தான் சொல்லுவேன். என்னோட பாட்டி எனக்கு இது கொடுத்தாங்க. இதை நான் உனக்கு கொடுக்குறேன். நீ பொண்ணாக பிறந்திருந்தா உனக்கு கண்டிப்பாக கொடுத்துருப்பேன். உனக்கு வரப்போகிற ஒய்ஃப்க்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ உனக்கு வர்த்தினி ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்கிறல, இதை கொண்டு போய் கொடு. அப்புறம் வர்த்தினி இந்த ரிங்கை கலட்டி கொடுக்க போனா, இது பார்க்கவே தெரியுது ரொம்ப எக்ஸ்பென்சிவானதுன்னு, எனக்கு இது வேண்டாம், ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆனது அப்படின்னு சொன்னான். அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப ஓல்டு, ரொம்ப பழமையானதும் கூட. இது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ரொம்ப ஸ்பெஷலான ஒன்றா இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். அதை நீ எனக்கு உங்கள் அம்மாவோட பெர்மிஷன் இல்லாமல் கொடுக்கறது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொன்னான். அதுக்கு ஜான் சொன்னான், இல்லை, இதை நான் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி, நான் இந்தியா வர்றதுக்கு முன்னாடி நான் ரொம்ப சந்தோஷமாக போய் என்னோட பாட்டியை பார்த்தேன். என் பாட்டி என்னப்பா இவ்வளோ சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு நான் சொன்னேன், அப்பா பாட்டி, நான் 10 வருஷத்துக்கு அப்புறம் நான் வர்த்தினியை மீட் பண்ண போகிறேன். அவளுக்கு ரொம்ப வேல்யூபிளான கிஃப்ட் கொடுக்கணும், ஆனால் என்ன கொடுக்குறதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னேன். அவள் ரொம்ப தொழில் மேலே அதிக பிடிப்புள்ளவ, உங்களை மாதிரி ஒரு பிஸ்னஸ் உமனே ஆகணும்னு ஆசைப்படுறவ அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் என் பாட்டி இதை கொடுத்தாங்க. இந்த ரிங் ரொம்ப ரொம்ப வருஷமாக நான் பத்திரமா வச்சுருக்கேன். இன்ன வரைக்கும் என்னோட பிஸ்னஸ் ஃபீல்டில் நான் ஹிட்டாக இருக்கிறதுக்கு இது ஒரு லக்கியஸ்ட் ரிங்குன்னு தான் சொல்லுவேன். என்னோட பாட்டி எனக்கு இது கொடுத்தாங்க. இதை நான் உனக்கு கொடுக்குறேன். நீ பொண்ணாக பிறந்திருந்தா உனக்கு கண்டிப்பாக கொடுத்துருப்பேன். உனக்கு வரப்போகிற ஒய்ஃப்க்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ உனக்கு வர்த்தினி ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்கிறல, இதை கொண்டு போய் கொடு. அதை கேட்ட வர்த்தினி, அப்படியா, இது அவ்வளோ ஸ்பெஷலா, அப்போ இதை நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னான். ஆமாம், இதை நீ எப்போவுமே கலட்டக்கூடாது அப்படின்னு சொன்னேன். ஓகே அப்படின்னு சொல்லி அது ரொம்ப ஒரு சக்ஸஸ்ஃபுல்லுக்கு ஒரு அடையாளமாக அவள் எடுத்துக்கிறாள். ஏன்னா அவங்க பாட்டி மிகப்பெரிய பிஸ்னஸ் உமனாக அந்த காலத்திலே வளம் வந்தாங்க. இது ரொம்ப ரொம்ப ஓல்டான இந்த ரிங், அப்போ ரொம்ப வேல்யூபுல்லானதும் கூட அப்படின்னு சொல்லி அவள் அந்த சிந்தனையில் அந்த கையில் போட்டுக்கலாம். பட் ஜானோட இதுனா, நான் உனக்கு போட்டு விட்டு மோதிரம், நீ எப்போவுமே அதை கழட்டக்கூடாதுங்கிற செகண்ட் தாட் அவனுக்குள்ளே இருந்தது. அப்படி அது போயிட்டு இருக்கும்போது சரி எல்லாரும் சேர்ந்து ஒன்றா ஃபோட்டோ எடுத்தாங்க. மைக்கிள் தான் எல்லா ஃபோட்டோவும் எடுத்தார். அது மட்டும் இல்லாமல் போய் எல்லோரும் காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிவிட்டு வெளியில் வரும்போது 4 பாய்ஸ் வந்தாங்க. அதில் ஒருத்தர் சொன்னான், ஒரு இடியட், அவன் சொல்கிறான்,
நீ வந்து சந்துருவோட ஃபியான்சி தானே, அவனுக்குன்னு முடிவு பண்ண ஒரு பொண்ணு தானே நீ. அப்படி இருக்கும்போது நீ எப்படி இன்னொருத்தங்க கூட மேரேஜ் பண்ற மாதிரி சீன் நடிக்கலாம் அப்படின்னு. லூசாடா நீ, யார்டா நீ முதல்ல அப்படின்னு. நான் சந்துருவோட ஃப்ரெண்டு, நாங்க ரொம்ப வருஷமா ஃப்ரெண்டா இருக்கோம். ஆனா நீ அவனுக்கு துரோகம் பண்ற, அதை என்னால ஏத்துக்கவே முடியாது. நீ ஃபியூச்சர்ல நீ கண்டிப்பா அவனுக்கு சீட் பண்ணுவ. இப்ப நான் ஏன்டா உனக்கு நான் யார்டா நீ, அதெல்லாம் நான் ஏன்டா உனக்கு சொல்லணும் அப்படின்னு. அப்படி நீ சீட் பண்ண மாட்டேன்னா நீ இப்பவே அந்த கையில போட்டிருக்க ரிங்க கழட்டு. ஏன்னா என் நண்பன் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். அப்படியா, உன் நண்பனை ஃபோன் பண்ணி வர சொல்லு, அவன்கிட்ட நான் பதில் சொல்றேன். இதோ நான் இப்பவே உனக்கு கையும் களவுமா பிடிச்சிட்டேன்னு சொல்லி நான் உனக்கு கால் பண்றேன்னு சொல்லி சந்துருவுக்கு கால் பண்ண அவன் ஃப்ரெண்டு. மச்சான் நீ சீக்கிரம் வாடா, இங்கே ஒரு அநியாயம் நடக்குது உனக்கு, நீ சீக்கிரம் வா அப்படின்னோன்னு அவனும் அறக்க பறக்க ஓடி வந்தான். அதுக்கு முன்னாடி ஜான், நீ ஏன் இப்படி பண்றீங்க, நீங்க விலகுங்கன்னா அவன் ஜானை அடிக்க வரும்போது ஜான் திரும்ப அடிக்க போனான். அதுக்கு வர்தினி, நீ இதுல தலையிடாத ஜான், நீ அப்ராட்லேருந்து வந்திருக்க, உன் மேலே கேஸ் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத பிரச்சனையில் நீ இன்வால்வ் ஆக வேண்டாம். அப்புறம் திரும்ப நீ இந்தியா வர முடியாமல் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஆகிடும். இவங்களை பார்த்தாவே தெரியல, இவங்கெல்லாம் ஒரு இடியட், யூஸ்லெஸ்னு. அதுக்கே உன்னோட அதெல்லாம் நீ எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப திட்டவும் கலாய்க்கவும் ஆரம்பித்தாங்க. கண்டபடி பேச ஆரம்பித்தான். ஆனால் ஜானால் அதை பொறுக்கவே முடியல. வர்தினியும் ரொம்ப சைலண்ட்டாக அவள் பாட்டு ரொம்ப கூலர் போட்டு பிளாக் டிஷர்ட் பிளாக் பேண்ட் போட்டு ரொம்ப ஸ்டைலிஷாக நின்று அதுக்கு கையை கட்டு நின்றுட்டு இருந்தான். அந்த நேரம் பார்த்து சந்திர வேகமாக ஒடியாந்துட்டு காரை நிப்பாட்டிட்டு வேகமாக வந்தான். என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, யாரடா நிப்பாட்டி வச்சிருக்கீங்க, ஏன்டா அவளை நிப்பாட்டி வச்சிருக்கீங்க அப்படின்னு அவன் ஃப்ரெண்டு காதுக்குள்ள வர்தினி, இவங்க 4 பேரும் உன் ஃப்ரெண்ட்ஸா? ஆமாம். அப்படியா, நிமிஷம் கிட்ட வாயேன் அப்படின்னோன்னு கொஞ்சம் பக்கம் வா அப்படின்னு. சந்துருவும் ரொம்ப என்னன்னு சொல்லி பார்க்க புள்ளீர்னு ஒரு அறை விட்டா. அந்த 4 பேரு கூட சேர்ந்து ஜானும் அவங்க கூட இருந்த எல்லாரும் கன்னத்துல கை வச்சாங்க. அந்த அளவுக்கு இருந்தது. பயங்கரமான ஒரு அறை. ஏன்னா வர்தினி ஒரு பாக்ஸர். இப்போ எதுக்கு நீ அடிச்ச அப்படின்னு சொல்லி அவன் கேட்டான். உன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி யூஸ்லெஸ்ஸான ஃப்ரெண்ட்ஸை வச்சிருக்க, நீ உனைய தான் அடிக்கணும், அவங்கள சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு அடி அடிச்சுட்டா. இவங்களை கூட்டிட்டு அவன் போயிட்டான். மச்சான் என்னடா இது, இந்த வர அறையா, டேய் வலிக்குதுடா, ஏன்டா அப்படி பண்றீங்க, என் மானத்தையே வாங்கிட்டு. டேய் என்னடா அவளை திட்டாம என்ன திட்டிட்டு இருக்க, டேய் அவ நாடகம் நடிக்க எனக்கு முன்னாடியே தெரியும்டா, ஏன்டா இப்படி பண்றீங்க. மச்சான் என்னடா இது, இந்த வர அறையா, டேய் வலிக்குதுடா, ஏன்டா அப்படி பண்றீங்க, என் மானத்தையே வாங்கிட்டு. டேய் என்னடா அவளை திட்டாம என்ன திட்டிட்டு இருக்க, டேய் அவ நாடகம் நடிக்க எனக்கு முன்னாடியே தெரியும்டா, ஏன்டா இப்படி பண்றீங்க. விஷயம் ரதி தேவி, அவளோட உலகமே அவதான், அதை தொடவே கூடாது. 2வது ஜான், அவளோட நம்பிக்கையும் ரொம்ப அதிகப்படியான அன்பு வச்சிருக்க ஒரு ஆள். 3வது பிஸ்னஸ், அவளோட கோல் எல்லாமே உலகமே இந்த 3 விஷயம்தான். இதை 3ஐயும் நம்ம தொடாமல் இருந்தோன்னா அவள் ரொம்ப நல்லவ. அதை 3ஐயும் நம்ம தொட்டேன் நான் கெட்டேன், அப்போ ஏன் மேரேஜ் கனவாக போயிடும். தயவு செய்து நீ எந்த ஆணையும் பண்ண வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன். டேய் இன்னொருத்தங்க கூட நடிக்கிறா, மேரேஜ் பண்ணுற மாதிரி நடிக்கிறாடா, அதை விட அவன் 4Kல கிஸ் பண்ணுறான்டா, அதுவும் உண்மையாலுமே ஃபீல் பண்ணி பண்ணுறான்டா. டேய் அவன் பாரு, இதெல்லாம் தப்புடா. டேய் நீ என்ன வேணாலும் சொல்லு, அவளை மட்டும் தப்பா பேசாத. எனக்கு வர்த்தினியை பத்தி நல்லா தெரியும். என்னைக்காவது அவள் என்னோட ஒய்ஃப், என் ஒய்ஃபை பத்தி தப்பா பேசின உங்க கூடலாம் சேர மாட்டேன். அப்பவும் என் ஒய்ஃப் சொல்லிட்டு தான் போனான், உங்க கூடலாம் சேரக்கூடாது, நான் இனிமேல் உங்க கூட சேர மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கலாம். ஏண்டா எப்படி இருந்தவன் இப்படி இருக்கான். அதுக்கு இன்னொரு ஃப்ரெண்ட் சார், 100% ஹஸ்பண்ட் ஆயிட்டான்டா. எப்படி சொல்ற, அறை வாங்கிட்டால, இனிமே அவன் அப்படிதான் இருப்பான், வாங்கடா போகலாம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து எல்லாருமே கிளம்புனாங்க. அதுக்கப்புறம் ஜானும் அங்கேருந்து ஒரு 2 நாள் அவர் ஜெர்மனி கிளம்பிட்டாரு.
ஜெர்மனி போனிட்டு அந்த இயர் கம்ப்ளீட் ஆனோனே அவர் வந்து அங்கே இருக்க விரும்பலை. ஏன்னா அவரால் தனியாக அங்கே இருந்தால் அவங்க அப்பா பிஸ்னஸை பார்த்துக்க சொல்லி வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருவாருன்னு அவருக்கு தெரியும். ஃபோர்ஸ் பண்ணார். அதனால் அவர் மிலிட்ரிக்கு போய் ஜாயின் பண்ணிட்டாரு. அதோடு இல்லாமல் எப்போ வர்தினி திரும்ப ஜெர்மனி வந்தாரோ அப்போ தான் அவள் மிலிட்ரியிலேருந்து திரும்ப வந்து இப்போ இவர் கூட இருக்கா, இவருக்கு துணையாக பக்கபலமாக. ஓகே மக்களே, கதைகளின் இளவரசர் நான் உங்கள் ஏஎஸ். மீண்டும் அடுத்த பதிவில்